ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சத்தான உளுந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வாழணும்னா அதுக்கு நம்ம எலும்புகள் நல்ல வலுவாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இந்த உளுந்து கஞ்சியை தினமும் ஒரு கப்பு குடிச்சிட்டு வந்தால் போதுங்க. நல்லா சத்தாகவும் ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம். இப்போது இந்த உளுந்து கஞ்சியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன் நான். அதை வானலில் சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம நல்ல வாசனை வர வரையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்துலேயே பார்த்திங்கன்னா ஒடிச்ச உளுந்து இருக்குதுங்க, அது கூட பயன்படுத்திக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. அதனால் கருப்பு உளுந்து இந்த மாதிரி வறுத்து போட்டு நல்லா கஞ்சி செஞ்சு குடித்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியும் நல்லா கலர் மாதிரி நல்லா வறுப்பட்டு வரட்டும், அது வரையும் வறுத்துக்கலாம். இந்த உளுந்தோட இந்த கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்யும்போது அந்த கஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா செவந்து வறுபட்டு வந்துடுச்சு. இப்போது அந்த உளுந்தோடவே இதையும் கொட்டிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கஞ்சி செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த கப்பில் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு இந்த தண்ணி இந்த மாதிரி சூடாகி வரட்டும், கொதிக்கக்கூடாது. இப்போது 8 டேபிள் ஸ்பூன் இந்த உளுந்து மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே மாவு கொட்டி கலந்தோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி சில்லு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்தோம்னா கட்டி இல்லாமல் நல்லா வரும் கஞ்சி. இந்த உளுந்து கஞ்சியை பார்த்திங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக குடிக்கணுங்க. அதேமாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு இது கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க எலும்புகள் நல்லா வலுப்பெறும், கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எதிர்காலத்தில் அவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாங்க, எந்த வலியும் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து இந்த அளவுக்கு திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் துருவி போட்டுக்கலாங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பனை வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இது மாதிரி நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு கலர் மாதிரி இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள். வெல்லம் பார்த்திங்களா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு வந்துடும், கரெக்டான பதமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது நான் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இது கண்டிப்பாக தினமும் ஒரு கப்பு குடிச்சிட்டு வந்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க, எந்த வலியுமே இருக்காது, நல்லா நிம்மதியாக வாழலாம், நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா தயாராகிடுச்சு பாருங்கள் உளுந்து கஞ்சி. இப்போ இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகி வந்த பிறகு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த கப்பில் போட்டுட்டு கஞ்சி கப்பில் ஊற்றிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் அந்த தேங்காயையும் இந்த நெய்யோடு சேர்த்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு தேங்காய் பீஸ் போகிற மாதிரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா எந்த குழந்தைங்க கூட இந்த கஞ்சியை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குடிக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் நம்ம.
இந்த நெய் சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சேர்க்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி முந்திரி பாதாம் கூட பொடி பொடியாக நறுக்கி போட்டு எண்ணெயில் வறுத்து கஞ்சியில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா குடிப்பாங்க. இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அந்த நெய்யோடு எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சத்தான ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.